ரகளைகள் ஆரம்பம். பொருட்களை விடக்கூடாது, உப்பு தரக்கூடாதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இப்பதான்டா எனக்கு குதூகலமாவே இருக்கு. சோ இப்பதான் பிக் பாஸ் வீடு பாக்குறதுக்கு ஜெகஜோதியா இருக்கு. பிக் பாஸ் வீடே கொஞ்சம் சூடு பிடிக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இததான் நம்ம எதிர்பார்த்தோம். சோ பிக் பாஸோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து கிராசரி பொருட்கள் எல்லாம் போய் ஸ்டோர் ரூம்ல வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் நான் நினைக்கிறேன். அதுல வந்து கேர்ள்ஸ் டீம் தான் எடுக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுல இருந்து நம்ம உப்பு வந்து மட்டும் திருட்டு வந்துடுறாங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து. அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் ஏதாவது டீம் வந்து ஆல்ரெடி நிறைய பொருள் எல்லாம் அவங்களுக்குள்ளே திருடிக்கிறாங்க, பாய்ஸ் டீம்ல இருந்து திருடி ஏதாவது ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வந்து பதிவு பண்ணிருந்தோம். சோ சும்மா பண்ண ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காக செருப்பு கிருப்பு பருப்பு எதா இருந்தாலும் திருட்டு போயிடுறாங்க. இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு திருட்டு போயிருக்காங்க போல இருக்கு. பாய்ஸ் சைட்ல இருந்து உப்பு கேட்டிருப்பாங்க, கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உடனே ஃபேட்மேன் தான் தலைவன் தான் அப்படி உட்காந்துக்கிறாப்ல, நல்லா குபேந்திர மாதிரி உட்காந்துக்கிட்டு உள்ளத்துக்கே வைடா அப்படின்ற மாதிரி வந்து மொத்தம் இருக்கிற பிக் பாஸ்லயே அவர் ஒருத்தர் தான் தலைமை தாங்கி எல்லாத்தையும் பேசிக்கிருக்கு. எதா இருந்தாலும் அவர் மட்டும் தான் பேசுறாப்ல. சோ அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா இரிட்டேட்டா தான் இருக்கு. சோ மத்தபடி வேற யாரும் அவங்களோட கேமை வந்து விளாட மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்மளோட ஃபேட்மேன் தான் தெரியறாப்ல. எங்கிட்டு பார்த்தாலும் பின்பமாகவே நம்ம ஃபேட்மேன் தான் இருக்காப்ல. சோ அதுல வந்து பாக்குறப்ப கேர்ள்ஸ் வந்து இல்ல நாங்களாம் உப்பெல்லாம் தர முடியாது, உப்பு உங்களுக்கு இருக்கிற உப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நம்மளோட ஜாக்லின். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேட்மேன் வந்து கிராசரி எல்லாம் தர மாட்டோம், நீங்க கிராசரி எடுத்து நம்மளோட இதில் போட்டு லாக் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட ஃபேட்மேன் வந்து பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த 3வது ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது மக்களே. ஆனா கேர்ள்ஸ் வந்து ஸ்டோர் ரூம் சைடு போறோம்னா பாய்ஸ்ட கேட்டு தான் போகணும், அது எல்லாத்துக்குமே தெரியும், அதான் அவங்களோட ரூலு. ஸோ நிறைய இது வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் தான் பெரிய அட்வான்டேஜாவே இருக்கு, கேர்ள்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதுல வந்து பாய்ஸ் வந்து நல்ல அட்வான்டேஜா எடுத்து பயங்கரமா விளாடுறாங்க. ஸோ சண்டை இப்பதான் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஆட்டம் வந்து பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே பவித்ராலாம் அவங்க வந்து கேட்டுதானே உள்ள வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறதை நம்மளால பார்க்க முடியாது. இந்த ப்ரோமோ கட்ல தான் இருக்கு. அதுல பின்னாடி வந்து நம்மளோட தக்ஷிகா பாக்குறாங்க, என்னம்மா கேர்ள்ஸுக்காக தான் நம்ம உள்ள போறேன்னு சொல்லி போனேன், இப்ப என்ன அவங்க சைடு தாவிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் பின்னாடி ஒரு மாதிரியா குறுகுறுன்னு பார்த்துட்டு அவங்க தான் வந்து ஜாக்லின் நிறைய பேர்த்திட்ட எல்லாம் சொல்லிக்கிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து காமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் போகும், பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்றப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்குவாங்க, எதுலயாவது வந்து ஒரு இதுல வந்து முடிஞ்சு நின்றும் தான் நினைக்கிறேன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சாப்பாடு எல்லாம் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாய் சொல்ல, இவங்க வந்து நீ என்னடா சாப்பாடு போடுறது செல்ற, நீ சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன்டா, எங்களுக்கு நாங்க உப்பு தர மாட்டோம்டா அப்படின்ற மாதிரிலாம் ஜாக்லின் இவங்க எல்லாம் இருக்காங்க. சோ போகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. சோ பாப்போம். சோ மக்களை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். சோ நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. சோ அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய்.